என் வணக்கத்தை முதலில காஞ்சி நடமாடும் தெய்வம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு, அதாவது மக்கா பெரியவாளுக்கு சமர்ப்பிக்கிறேன். அவர் பெயரை சொன்னாலே என் மனசுக்கு ஒரு அமைதியும் பக்தியும் வந்துடும். அவர் வெறும் ஆன்மீக கூறு மட்டும் இல்லை, லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் ஒரு வழிகாட்டியா இருந்தார். வெயில இருக்கிறவங்களுக்கு நிழல மாதிரி அவர் பக்கத்துல போனா எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கும். நம்மில் பலருக்கு அவர் இறைவனின் கருணையின் உருவமா இருந்தார். ஒரு மனிதன் எப்படி இறைவனுடைய விருப்பத்துக்கு இணக்கமா வாழலான்னு வாழ்ந்து காட்டினார். அவருடைய எளிமையான வாழ்க்கை, ஆழமான ஞானம், அளவற்ற கருணை இதெல்லாம் நமக்கு தினமும் உத்வேகம் கொடுக்குது. அவரை பத்தி பேசுறதே எனக்கு ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். அப்படிப்பட்ட மகாத்மாவோட பெருமையை சொல்ல நான் யாரு? நான் ஒரு சாதாரண பாடகன், அவருடைய கருணையா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பக்தன். என்னுடைய பெரியவா அனுபவம் ஒரு பெரிய காட்சியாவோ அற்புதமாவோ ஆரம்பிக்கல. அது ஒரு சின்ன ஓடை மாதிரி அமைதியா ஆரம்பிச்சு மெதுவா ஒரு பெரிய நதியா மாறிச்சு. நான் சொல்ல போற கதைகள் வெறும் என்னுடையது மட்டும் இல்லை, அவருடைய அன்பால் வாழ்க்கை மாறிய எண்ணற்ற பக்தர்களோட அனுபவங்களோட எதிரொலி. என்னுடைய வார்த்தைகள் அவருடைய திருவடிகளில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு சின்ன பூ. அவர் நமக்கு கொடுத்த ஆன்மீக செல்வத்துக்கு நான் செலுத்தும் நன்றிக்கிறேன். நிறைய பேருக்கு அவரை நேர்ல பார்க்கவும் பேசவும் ஆசீர்வாதம் வாங்கவும் பெரிய பாக்கியம் கிடைச்சது. எனக்கு அந்த அளவுக்கு பாக்கியம் கிடைக்கலனாலும் அவருடைய பிரசன்னத்தை பல வழிகளில் நான் உணர்ந்திருக்கேன். அவருடைய தாக்கம், காலம், உடல் வடிவம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அவர் மகாசமாதி அடைஞ்ச பிறகும் இன்னும் அவர் பக்தர்களுக்கு வழிகாட்டியாகவும் பாதுகாக்கிறார். அவருடைய ஆன்மீக சக்திக்கு இது ஒரு சான்று. அவருடைய கருணை இந்த உலகத்தையும் தாண்டி இருக்கு. அவர் தன்னுடைய பக்தர்களின் இதயங்களிலும் அவருடைய போதனைகளின் பக்கங்களிலும் நம் அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன அற்புதங்களிலும் வாழ்ந்து வருகிறார். என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் இந்த சிறிய முயற்சியில் அவருடைய ஆசீர்வாதத்தை நான் வேண்டுகிறேன். என்னுடைய எண்ணங்களையும் வார்த்தைகளையும் அவர் வழி நடத்தணும். அப்பதான் அவர் மேல நாமெல்லாம் வச்சிருக்க அன்புல ஒரு சிறு பகுதியாவது நான் சொல்ல முடியும். இது வெறும் கதை இல்லை, இது ஒரு இதயத்தின் புனித யாத்திரை. இது கடவுள் நம்ம சூடவே நடந்த ஒரு காலத்துக்கு திரும்பி போற பயணம். அவர் தன்னுடைய எளிமையான ஆழமான வாழ்க்கை மூலமா தர்மத்தையும் கருணையையும் நமக்கு காட்டினார். காஞ்சி மகானை மனசுல வச்சு மக்கா பெரியவாளுடன் எனக்கு ஏற்பட்ட ஆழமான பந்தம் என் வாழ்க்கையின் பிற்பகுதியில் தான் உண்மையாகவே மலர்ந்தது. என் இளமை காலத்துல நான் என் தொழில், இசை, குடும்ப வாழ்க்கைன்னு பரபரப்பா இருந்தேன். பலரை போல நானும் உலகியல் பொறுப்புகளின் சூழல்ல சிக்கியிருந்தேன். பெரியவாவை பத்தி எனக்கு தெரியும் நிச்சயமா. அவருடைய பெயர் எல்லா இடங்களிலும் மரியாதையுடன் பேசப்பட்டது. ஆனா அவருடைய ஆன்மீக முக்கியத்துவத்தின் ஆழத்தை நான் முழுசா புரிஞ்சுக்கல. பத்திங்கிற விதை அங்க இருந்தது, ஆனா அது ஒருங்கிக்கிருந்தது, சரியான நேரத்துல முளைக்கிறதுக்காக காத்துக்கிருந்து. ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்த பிறகு, ஒருவேளை என் தொழில வாழ்க்கையின் பரபரப்பான வேகத்தில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகுதான் எனக்கு உள்ளே திரும்பி பார்க்க நேரம் கிடைச்சது, மனநிலையும் வந்தது. அது எனக்கு ஒரு சிந்தன காலம். வாழ்க்கையின் தற்காலிக வெற்றிகள், தோல்விகளுக்கு அப்பாற்பட்ட இன்னும் அர்த்தமுள்ள ஒன்றை நான் தேட ஆரம்பிச்சேன். இந்த தேடலின் போதுதான் மகா பெரியவா என் வாழ்க்கையில் சக்தி வாய்ந்த வழியில வந்தார். அது ஒரு திடீர் நிகழ்வு இல்லை, அது ஒரு படிப்படியான விழிப்புணர்வு. அவரை பற்றி என் நண்பர்கள், குடும்பத்தினர் கிட்ட இருந்த கதைகளை கேட்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு கதையும் ஒரு சின்ன அற்புதம், அவருடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தும் ஒரு எளிய கருணை செயல். இது பெரிய நம்ப முடியாத சாதனைகளை பற்றிய கதைகள் இல்லை, ஆனா மக்களின் இதயங்களை தொட்டு அவர்களின் வாழ்க்கையை நல்ல விதமா மாத்திய சின்ன தனிப்பட்ட தொடர்புகள். அவருடைய கருணைக்கு எல்லையே இல்லைன்னு தெரிஞ்சது. அவருடைய புகைப்படங்கள் என்ன ஈர்த்தன், அவருடைய கண்களில் ஏதோ ஒரு வசீகரம் இருந்தது. அவை ஜானம், கருணை மற்றும் ஒரு தெய்வீக விளையாட்டுதந்தின் ஒரு தோழியை கொண்டிருந்த. அவருடைய படத்தை பார்க்கும்போது என் அமைதியற்ற மனசுக்கு ஒரு அமைதி கிடைச்சது. அவர் என் ஆன்மாவை நேராக பார்ப்பது போலவும் என் சொல்லப்படாத கவலைகள் அனைத்தையும் புரிந்து கொண்டு அமைதியான உறுதிமொழியை வழங்குவது போலவும் இருந்தது. அவருடைய உருவத்தின் மூலம் ஏற்பட்ட இந்த ஆரம்ப தொடர்பு தான் என் முதல் படி. அது நாளுக்கு நாள் வலுப்பெறும் ஒரு அழகான உறவின் ஆரம்பம்.
நாம் வெறும் பெயரால் மட்டுமே அறிந்திருந்த அந்த மகான் என் இதயத்தில் ஒரு நிலையான வழிகாட்டும் சக்தியாக மெதுவாக மாறிக்கிருந்தார். இந்த பயணம் எனக்கு என்ன கத்துக் கொடுத்ததுன்னா, ஆன்மீக பாதையை தொடங்க ஒருபோதும் தாமதம் இல்லை. பக்திக்கு வயது வரம்பு இல்லை. சில சமயங்களில் ஒரு பெரிய குருவின் வழிகாட்டுதலின் மதிப்பை உண்மையாகவே உணர ஒரு வாழ்நாள் அனுபவங்கள் தேவைப்படும். உலகம் நமக்கு பல பாடங்களை கத்துக் கொடுக்குது. ஆனா மிக முக்கியமான பாடங்கள் பெரும்பாலும் அமைதியிலும் சிந்தனையிலும் தான் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. எனக்கு அமைதியான ஆண்டுகள் தான் மகா பெரியவா மீதான பக்தியின் இசை என் ஆன்மாவில் ஒலிக்க தொடங்கியது. அது என் கூடவே இருக்கும் ஒரு மென்மையான இசை. நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தபோது அவருடைய கருணை என்ன கண்டுபிடிச்சது. அதுக்காக நான் என்னென்றும் நன்றியுள்ளனாக இருப்பேன். என் ஆன்மீக பயணத்துல ஒரு பெரிய திருப்புமுனை நான் தெய்வத்தின் குரல் படிக்க ஆரம்பிச்சதுதான். மகா பெரியவாளோட உபதேசங்களோ இந்த அற்புதமான தொகுப்பு ஒரு உண்மையான பொக்கிஷம். இது வெறும் புத்தகம் இல்லை, இது ஒரு ஜீவனுள்ள குரல். நான் படிக்க ஆரம்பிச்சதும் பெரியவாளை என் முன்னாடி உட்கார்ந்து எனக்கு நேரடியா பேசுற மாதிரி உணர்ந்தேன். அவருடைய வார்த்தைகள் ரொம்ப எளிமையா இருக்கும், ஆனா வேதங்கள் உபனிஷத்துக்களோட ஆழமான ஜானம் அதுல இருக்கும். சிக்கலான தத்துவ கருத்துக்களை அன்றாட உதாரணங்கள் கதைகள் மூலமா யாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி விளக்கும் ஒரு தனித்திறமை அவருக்கு இருந்தது. ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு வெளிப்பாடு. அவர் தர்மத்தை பத்தி, பக்திய பத்தி, சரியான வழியை எப்படி வாழணும்னு, கடவுளோட இயல்பை பத்தி பேசினார். அவருடைய போதனைகள் அறிவுரை சொல்ற மாதிரி பிடிவாதமா இருக்காது. அவை மென்மையா அன்பா இருக்கும். நவீன வாழ்க்கையின் சவால்களை எதிர்க்க நடைமுறை ஆலோசனைகள் நிறைஞ்சிருக்கும். தெய்வத்தின் குரல் படிக்குது எனக்கு ஒரு தினசரி பழக்கமா மாறிடுச்சு. அதுதான் எனக்கு பலமும் தெளிவும் கொடுத்தது. நான் குழப்பமா இருக்கும் போதோ கஷ்டமா இருக்கும் போதோ புத்தகத்தை ஒரு பக்கத்துல திறப்பேன். நான் படிச்ச வார்த்தைகள் அந்த நேரத்துல எனக்கு தேவையான வழிகாட்டலை எப்பவுமே கொடுக்கும். அது ஒரு தொடர்ச்சியான ஆசீர்வாதம், குருவோட ஒரு தொடர்ச்சியான உரையாடல். அந்த புத்தகம் என் பக்தியை முழுசா வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு ஆழமாக்கிச்சு. நம்ம சனாதன தர்மத்தோட உண்மையான சாராம்சத்தை புரிஞ்சுக்க அது எனக்கு உதவியது. பெரியவா தன்னோட கடமைகளை நேர்மையாகவும் அர்ப்பணிப்போடும் செய்யதோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். பலனை எதிர்பார்க்காம எப்படி செய்யணும்னு சொன்னார். சின்ன சடங்குல இருந்து பெரிய திருவிழா வரைக்கும் நம்ம பாரம்பரியத்தோட ஒவ்வொரு அம்சத்துக்கும் ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தம் இருக்குன்னு அவர் காட்டினார். அவருடைய வார்த்தைகள் மூலமா என் சுத்தி இருக்க எல்லாத்துலயும் தெய்வத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். வாழ்க்கையை பத்தின என் பார்வை மாற ஆரம்பிச்சது. என்ன பாதிச்ச சின்ன சின்ன கவலைகளும் பதட்டங்களும் பெரிய விஷயங்கள்ல முக்கியம் இல்லாததா தோண ஆரம்பிச்சது. நான் அனுபவிச்ச தொடர்ச்சியான ஆசீர்வாதங்கள் வெறும் அறிவுபூர்வமானவை இல்லை, அவை கண்கூடா தெரிஞ்சது. என் பக்தி வளர் வளர் எனக்குள்ள ஒரு அமைதியும் மனநிறைவும் குடியேறினதை நான் கவனிச்சேன். பிரச்சனையாக இன்னும் வந்தன, ஆனா அவற்றை நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் எதிர்கொள்ளும் திறன் அதிகரிச்சு. பெரியவாயின் கையை பிடிச்சுக்கிட்டு வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளை என்ன வழிநடத்துற மாதிரி உணர்ந்தேன். தெய்வத்தின் குரல் தான் அவருடைய கருணை என் வாழ்க்கையில பாய்ந்த ஒரு ஊடகம். அது என் அறியாமையை கழுவி என் இதயத்த கடவுள் மேலையும் எல்லா உயிர்கள் மேலையும் அன்புல நிரப்பிச்சு. ஒவ்வொரு ஆன்மீக தேடல இருக்கவங்களும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா இது உண்மையாவே தெய்வத்தின் குரல். மகா பெரியவா மேல எனக்கு பக்தி அதிகமா ஆக்க என் வாழ்க்கையில விசித்திரமான அற்புதமான சில நிகழ்வுகளை நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். ஒருவேளை ஒரு பக்தனோட வாழ்க்கையில தற்செய நிகழ்வுகள் எதுவும் இல்லைன்னு சொல்லுதுதான் சரி. எல்லாமே பெரியவாளோட கண்ணுக்கு தெரியாத கையால கவனமா ஏற்பாடு செய்யப்பட்ட மாதிரி இருந்தது. இவை பெரிய அற்புதங்கள் இல்லை, ஆனா சின்ன நுட்பமான நிகழ்வுகள். அவை அவருடைய தெய்வீக திட்டமில்லை நினைச்சு என்ன வியக்க வச்சது. உதாரணத்துக்கு, நான் அவருடைய வாழ்க்கையோடு ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். சில மணி நேரம் கழிச்சு ஒரு நண்பர் திடீர்னு போன் பண்ணி அதே விஷயத்தை பத்தி ஒரு கதையை சொல்லுவார். இது வெறும் தற்செயல் நிகழ்வா இருக்க முடியாது, இது அடிக்கடி நடந்தது. ஒரு தடவை எனக்கு காஞ்சி மடத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது, ஆனா என் வேலை ரொம்ப பிஸியா இருந்தது. போக முடியலன்னு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. மறுநாள்
நான் ஒரு இசைப்பதிவுக்காக நான் இதுவரை போனதே இல்லாத ஒரு ஸ்டுடியோவுக்கு போக வேண்டி இருந்தது. நான் அங்க போனதும் நுழைவாயிலேயே மகாபெரியவாளோட ஒரு பெரிய அழகான புகைப்படம் இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். பதிவு செஞ்ச நேரம் முழுவதும் அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். நான் அங்க போக முடியாததால அவரை சன்னதியை எனக்கு வந்த மாதிரி இருந்தது. இந்த சின்ன சம்பவங்கள் அவர் எங்க இருந்தாலும் எப்பவும் நம்ம சூடவே இருக்கான்னு காட்டுற அவருடைய வழி. இன்னொரு தடவை நான் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருந்தேன். விமான நிலையத்துல ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டி இருந்தது. நான் சோர்வா கொஞ்சம் தனிமையா உணர்ந்தேன். ஒரு அமைதியான மூலையில உட்கார்ந்து அவருடைய பெயரை அமைதியா உச்சரிக்க ஆரம்பிச்சேன். சில நிமிடங்கள் கழிச்சு ஒரு வயசான பெரியவர் வந்து என் பக்கத்துல உட்கார்ந்தார். என் பர்ஸ்ல இருந்த பெரியவாளோட சின்ன படத்தை பார்த்தார். அவர் சிரிச்சுட்டு மகானோட தன்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களை பகிர்ந்துக்க ஆரம்பித்தார். அவர் பல வருஷமா மரத்துல சேவை செஞ்சவர். அடுத்த ஒரு மணி நேரம் நான் இதுவரை கேட்டிராத கதைகளை அவர் எனக்கு சொன்னார். என் மனசு சந்தோஷத்துல நிறைஞ்சது. பெரியவா என்னை ஆறுதல் படுத்தவே இந்த மனுஷனை அனுப்பிச்ச மாதிரி இருந்தது. இந்த தெய்வீகமா ஏற்பாடு செய்யப்பட்ட தருணங்கள் என் நம்பிக்கையை ரொம்பவே வலுப்படுத்தேன். ஒரு பெரிய குருவோட நம்ம பந்தம் ஒரு வரி பாதை இல்லைன்னு அவை எனக்கு காட்டேன். நாம் அவரை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா அவர் நம்மை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பார். அவர் நம் வாழ்க்கையில மனிதர்களையும் இடங்களையும் நகர்வுகளையும் மிக் மர்மமான் அழகான வழிகளை ஏற்பாடு செய்வார். நமக்கு தேவையான ஆன்மீக உணவை நமக்கு தேவையான நேரத்துல அவர் கிடைக்குமாறு செய்வார். இந்த செயல் சந்திப்புகள் நிகழ்வுகள் நாம் அவருடைய தொடர்ச்சியான கவனிப்பிலும் பாதுகாப்பிலும் இருக்கிறோம்னு காட்டுற அவருடைய அன்பான நினைவூட்டல்கள். அவர் நம் வாழ்க்கையின் துணியில நெய்யும் கருணையின் இழைகள் அவை. இந்த தெய்வீக சந்திப்புகள்ல மறக்க முடியாத ஒன்று ஒரு வயதான பெரியவரை சந்தித்தது. அவரை நாம் சுந்தரம் மாமா என்று அழைப்போம். என் வீட்டுக்கு அருகிலுள்ள ஒரு கோவிலுக்கு சென்ற போது அவரை சந்தித்தேன். அவர் மிகவும் பலவீனமான மனிதர். ஒருவேளை 80 வயதுக்கு மேல் இருக்கலாம். ஆனால் அவருடைய கண்கள் ஒரு சிறப்பு ஒளியுடன் பிரகாசித்தன. நாங்க பேச ஆரம்பித்தோம். விரைவில் அவருடைய குடும்பம் 3 தலைமுறையில மகாபெரியவாவுக்கு சேவை செய்து வந்தது நான் தெரிந்து கொண்டேன். அவருடைய தாத்தா பெரியவாளின் ஆரம்ப காலங்களில் சேவை செய்தவர். அவருடைய அப்பா பல தசாப்தங்களா மடத்தில் ஒரு நிலையான பணியாளராக இருந்தார். சுந்தரம் மாமாவே தனது முழு குழந்தை பருவத்தையும் இளமையும் மகானின் தெய்வீக முன்னிலையில் கழித்தவர். என் இதயம் மகிழ்ச்சியை துள்ளியது. அவர் பெரியவாவை பற்றி அவ்வளவு அன்போடும் நெருக்கத்தோடும் பேசினார். தன் சொந்த அப்பாவை பற்றி பேசுவது போல மடத்தில் நடந்த வாழ்க்கையின் தனிப்பட்ட விவரங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். பெரியவாளின் தினசரி நடைமுறை எப்படி எளிமைக்கும் ஒழுக்கத்திற்கும் ஒரு பாடமாக இருந்தது என்பதை அவர் விவரித்தார். அவர் அதிகாலையில் எழுந்து தனது அனுஷ்டானங்களை துல்லியமாக செய்வார். பின்னர் நாள் முழுவதும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். பெரியவா அரிதாவே ஓய்வெடுப்பார் என சுந்தரம் மாமா கூறினார். அவருடைய ஒரே கவலை தங்கள் சுமைகளையும் துயரங்களையும் சுமந்த அவரிடம் வந்த மக்களின் நலன்தான். அவர் ஒவ்வொருவரையும் பொறுமையா கேட்பார். எவ்வளவு தாழ்மையானவரா இருந்தாலும் அல்லது எவ்வளவு சக்தி வாய்ந்தவரா இருந்தாலும் சரி. அவர் தனது சொந்த அப்பாவை பற்றி ஒரு அழகான கதையை விவரித்தார். ஒருமுறை அவருடைய அப்பாவுக்கு கடுமையான வயிற்று வலி இருந்தது. அவரால் மடத்தில் தனது கடமைகளை செய்ய முடியவில்லை. அவர் ஒரு மூலையில் வலியால் தூடித்துக் கொண்டிருந்தார். பெரியவா சில அறிஞர்களுடன் தீவிர விவாதத்தில் இருந்தவர் திடீரென நிறுத்தினார். அவர் எழுந்து சுந்தரம் மாமாவின் அப்பா படுத்திருந்த இடத்துக்கு சென்று மெதுவாக தன் கையை அவருடைய வயிற்றில் வைத்தார். அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. சில நிமிடங்களுக்குள் வலி முழுவதும் மறைந்து விட்டது. மீண்டும் வரவில்லை. இதுதான் அவருடைய கருணையின் தன்மை. அமைதியானது, சக்தி வாய்ந்தது மற்றும் கருணை நிறைந்தது. சுந்தரம் மாமா பேசுவதை கேட்பது தெய்வீக அமிர்தத்தை பருகுவது போல இருந்தது. பெரியவா எப்படி தனது பக்தர்களை அடிக்கடி சோதிப்பார், ஆனா எப்போதும் அவர்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தான் என்று அவர் எனக்கு சொன்னார். மகானின் நம்ப முடியாத நினைவாற்றல், அவருடைய கூர்மையான புத்திசாலித்தனம் மற்றும் அவருடைய அற்புதமான நகைச்சுவை உணர்வு பற்றி அவர் பேசினார். இந்த பெரியவரை சந்தித்தது பெரியவாளிடமிருந்து கிடைத்த நேரடி ஆசீர்வாதம். மகான் தனது உலகத்தை பற்றி எனக்கு ஒரு பார்வை கொடுக்க
தன்னுடைய ஒருவரை அனுப்பியது போல இருந்தது. இந்த சந்திப்பு வெறும் கதைகளின் தொகுப்பு அல்ல, அது ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவம். அது காஞ்சி நடமாறும் தெய்வத்துடன் என்னை இன்னும் நெருக்கமாக்கியது. அந்த கோவிலிருந்து நான் அன்னி கண்ணீருடன் வெளியே வந்தேன். மகாபெரியவாளின் ஆழமான குணங்களில் ஒன்று அவருடைய நம்ப முடியாத பணிவு. ஒரு ஜகத்குரு, மிக பழமையான மற்றும் போற்றப்படும் ஆன்மீக நிறுவனங்களில் ஒன்றின் தலைவர். ஆனாலும் அவர் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் அனைத்திலும் எல்லாவற்றிலும் தெய்வத்தை கண்டார். அவர் ஒவ்வொருவரையும் ஒரே அன்போடும் மரியாதையோடும் நடத்தினார். அவர்களின் சாதி, மதம் அல்லது சமூக நிலை எதுவாக இருந்தாலும் சரி, அவருடைய உள்ளடக்கம் வேறுபாடுகளா அடிக்கடி பிளவுபடும் உலகுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பாடமாயிருந்தது. இந்த குணத்தை மிக சரியா விளக்கும் ஒரு சம்பவத்தை சுந்தரம் மாமா பகிர்ந்து கொண்டார். பெரியவாளின் கருணை எப்படி எல்லா மதங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் பரவியது, மனிதனா உருவாக்கப்பட்ட தடைகளை எப்படி எளிதா உடைத்தது என்பதை அது எனக்கு காட்டியது. ஒரு முறை ஒரு வேறு மதத்தை சேர்ந்த அறிஞர்கள் குழு மடத்துக்கு வந்தனர். அவர்கள் தங்கள் சொந்த வேயங்களின் நிபுணர்கள் மற்றும் பெரியவாளுடன் ஒரு விவாதம் நடத்த விரும்பினர். அந்த நாட்களில் அத்தகைய விவாதங்கள் சாதாரணமாயிருந்தன. மடத்தில் உள்ள பக்தர்கள் கொஞ்சம் கவலைப்பட்டனர், ஏனெனில் தங்கள் குரு அவமதிக்கப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை. அறிஞர்கள் வந்ததும் பெரியவா அவர்களை ஒரு புன்சிரிப்புடன் வரவேற்றார். அவர் அவர்களை எதிரிகளா நடத்தவில்லை, மாறாக அவர்களை கத்தறிந்த விருந்தினர்களா மதித்தார். அவர் அவர்களின் வாதங்களையும் தங்கள் சொந்த புனித நூல்களின் விளக்கங்களையும் பொறுமையாக கேட்டார். அவர் அவர்களின் பாரம்பரியத்தில் உண்மையான ஆர்வத்தையும் ஆழ்ந்த மரியாதையும் காட்டினார். ஒரு சண்டையான விவாதத்தில் ஈடுபடுவதற்கு பதிலாக பெரியவா அவர்களை தங்கள் சொந்த வேதங்களை பற்றி கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார். அவருடைய ஆழமான அறிவால் அவர்கள் கூட கருத்தில் கொள்ளாத தங்கள் நூல்களுக்குள் ஆழமான அர்த்தங்களையும் தொடர்புகளையும் அவர் மெதுவாக சுட்டி காட்டினார். அவர் தனது தத்துவம் உயர்ந்தது என்ன நிரூபிக்க முயற்சிக்கல. அவர் தங்கள் சொந்த மதத்தின் அழகையும் ஆழத்தையும் இன்னும் தெளிவாக காண அவர்களுக்கு உதவினார். அறிஞர்கள் திகைத்து போயினர். அவர்கள் ஒரு விவாதத்துக்காக வந்தனர், ஆனா ஒரு ஆன்மீக கல்வியை பெற்றனர். அவர்கள் மடத்தை கண்ணீருடன் விட்டு சென்றனர். தங்களுக்கு இவ்வளவு மரியாதையையும் ஞானத்தையும் காட்டிய மகானுக்கு மிகுந்த மரியாதையுடன். இந்த கதையும் இது போன்ற மற்ற கதைகளும் மகாபெரியவாளின் உண்மையான மகத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன. அவருடைய நோக்கம் மதமாற்றம் செய்வதோ அல்லது வெல்லதோ அல்ல, ஆனா உயர்த்துவது. அனைத்து பாதைகளும் நேர்மையுடன் பின்பற்றப்படும் போது அதே இறுதி யதார்த்தத்துக்கு இட்டு செல்கின்றன என்பதை அவர் புரிந்துட்டார். அவர் ஒரு உண்மையான ஒற்றுமைப்படுத்துபவர், அனைவரையும் தனது அன்பில் அரவணைத்த கருணை கடல். உண்மையான ஆன்மீக அதிகாரம் சக்தி அல்லது பதவி மூலம் வருவதில்லை, ஆனா பணிவு, ஞானம் மற்றும் நிபந்தனைக்கு அன்பு மூலம் வருகிறது என்பதற்கு அவருடைய வாழ்க்கை ஒரு சான்றாகும். மற்றவர்களின் மதங்களை மதிப்பதன் மூலம் நம் சொந்த மதம் மதிக்கும் சிறந்த வழி என்பதை அவர் நமக்கு காட்டினார். மகாபெரியவாளின் கருணை அவர் உடல் ரீதியாக மறைந்ததோடு நின்றுவிடவில்லை. அவர் நம்மோடு இருந்தபோது எப்படி அவருடைய பிரசன்னம் உணரப்பட்டதோ அதே அளவுக்கு இன்றும் உணரப்படுகிறது. பக்தர்கள் அவரிடமிருந்து பெற்ற சின்ன சின்ன நினைவு பொருட்களும் பிரசாதங்களும் விலை மதிப்பற்ற பொக்கிஷங்களாக போற்றப்படுகின்றன. சுந்தரம் மாமா பெரியவா தன் தாத்தாவுக்கு கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த ஒரு சிறிய காய்ந்த துளசி மாலையை காட்டினார். அது இன்னும் மனமா இருந்தது. அவருடைய குடும்பத்துக்கு அது ஒரு காய்ந்த மாலை மட்டுமல்ல, அது பெரியவாளின் அழியாத ஆசீர்வாதத்தின் சின்னம். தலைமுறைகளாக தங்கள் குடும்பத்தை பாதுகாத்த அவருடைய தெய்வீக ஆற்றலுடன் ஒரு தொடர்பு. இந்த பொருட்கள் அவருடைய அன்பின் தொடர்ச்சியான நினைவூட்டல்களால் செயல்படுகின்றன. பக்தர்களின் வேண்டுகோள்களுக்கு அவருடைய தனித்துவமான மற்றும் அன்பான பதில்களை பற்றி எண்ணற்ற கதைகளை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு முறை ஒரு ஏழை பெண் அவரிடம் வந்து தனக்கு அவருக்கு கொடுக்க எதுவும் இல்லை என அழுது கொண்டிருந்தார். பெரியவா மெதுவாக புன்னகைத்து ஒரு மரத்தில் இருந்து விழுந்த ஒரு சிறிய பூவை சுட்டி காட்டினார். அதை அவருக்கு கொடுக்க சொன்னார். ஒரு காணிக்கையின் மதிப்பு அதன் பொருள் மதிப்பில் இல்லை, ஆனால் அது கொடுக்கப்படும் அன்பு மற்றும் பக்தியில் தான் உள்ளது என்பதை அவர் அவளுக்கும் நமக்கும் கற்பித்தார்.
மற்றொரு முறை ஒரு குழந்தை அவருக்கு ஒரு மிட்டாய் கொடுத்தது. அவருடைய உதவியாளர்கள் தயங்கினாலும் பெரியவா அதை ஒரு மகிழ்ச்சியான புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டார். குழந்தைய உலகில் மிக முக்கியமான நபராக உணர வைத்தார். இந்த அன்பு மற்றும் கருணையின் மரபுதான் அவர் நமக்கு அளித்த மிகப்பெரிய பரிசு. எளிமையான விஷயங்களிலும் மகிழ்ச்சியை காணவும், எல்லா உயிர்களிடமும் அன்பாக இருக்கவும், சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாயிருந்தாலும் நம் நம்பிக்கையை பற்றிக் கொள்ளவும் அவர் நமக்கு கற்பித்தார். அவருடைய போதனைகள், குறிப்பாக தெய்வத்தின் குரல், லட்சக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டியாக தொடர்கின்றன. அவருடைய வாழ்க்கையே அவருடைய மிகப்பெரிய போதனை. ஒரு நோக்கம், பக்தி மற்றும் சேவை நிறைந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதற்கு ஒரு சரியான உதாரணம். அவருடைய பக்தர்களின் இதயங்களில் உள்ள நன்றியுணர்வு அளப்பரியது. அவருடைய ஞானத்துக்காகவும் அவருடைய கருணைக்காகவும் நம் வாழ்க்கையில் அவருடைய தொடர்ச்சியான கண்ணுக்கு தெரியாத பிரசனத்துக்காகவும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். என் சொந்த ஆன்மீக பயணம் அவருடைய அளவற்ற கருணைக்கு ஒரு சிறிய சான்றாகும். எனக்கு மிகவும் தேவைப்பட்ட போது அவர் என் வாழ்க்கையில் வந்தார். அன்றிலிருந்து அவர் என் வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் இருந்து வருகிறார். இந்த தொடர்பு தான் எனக்கு இருக்கும் மிக மதிப்பட்ட விஷயம். அது எனக்கு பலம், அமைதி மற்றும் ஒரு நோக்கத்தை அளிக்கிறது. என் இந்த எளிய பகிர்வை முடிக்கும் போது என் இதயம் நிறைந்துள்ளது. காஞ்சி மகானின் நம் அன்புக்குரிய மகா பெரியவாளின் புனித திருவடிகளை நான் தலைவணங்குகிறேன். அவருடைய ஆசீர்வாதங்கள் நம் அனைவருக்கும் இப்போதும் எப்போதும் இருக்கட்டும். ஜெய ஜெய சங்கர், ஹர ஹர சங்கர்.